வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. சட்டமன்ற கூட்டத்தொடரில் அதானிக்கும் ஸ்டாலினுக்கும் தொடர்பு இருப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியுள்ளார். உடனடியாக விசாரணையே அமலாக்கத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களிடம் மீண்டும் விசாரணை செய்ய வேண்டும். சுமார் 950 கோடி ஊழல் நடந்திருப்பதாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்று நடைபெற்ற 2வது சட்டமன்ற கூட்டத்தொடரில் பேசியிருக்கின்ற வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. அது மட்டுமல்ல, தமிழக மக்களுக்கு தொடர்ச்சியாக பாதிப்பை ஏற்படுத்தும் விதமாகத்தான் நலத்திட்டங்களை செய்து வருகிறார். குறிப்பாக பல்வேறு நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்களை போடப்பட்டு தமிழக மக்களின் நோய்க்கு அதிகமாக தமிழக அரசை நடத்தக்கூடிய திமுகவினர்கள் செய்து வருவதாகவும் புகார்களை சபாநாயகர் அப்பாவு அவர்களிடம் தெரிவித்திருக்கிறார். இதை பற்றி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கூறுவது என்னவென்றால், அதானியை நான் பார்க்கவில்லை, தமிழகத்தில் அதானி வந்தபொழுது மின்சாரத்துறை அமைச்சர் மட்டும்தான் பார்த்தார் என்றும், நானும் எனது மகனும் துணை முதல்வருமான உதயநிதி அவர்கள் பார்க்கவில்லை என்றும் சட்டசபையிலேயே தெரிவித்துவிட்டார். ஆனால் மின்சாரத்துறை அமைச்சர் பார்த்திருக்கிறார் என்றால் நிச்சயமாக ஊழல் நடந்திருக்கிறதானே அர்த்தம் என்ற கேள்வியையும் மீண்டும் முன்வைத்திருக்கிறார். நிச்சயமாக நாங்கள் அமலாக்கத்துறை அதிகாரிகளிடம் புகாரை கொடுப்போம். இந்த வழக்கை நிச்சயமாக நாங்கள் கைவிடுவதாக இல்லை. சுமார் 950 கோடி வரை ஊழல் நடந்திருப்பதாகவும், இதனால் அதானி அமெரிக்க நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த ஊழலை மறைப்பதற்கு தமிழக மக்கள் மீது மின்சார வரியை உயர்த்தியுள்ளார்கள், மின்சார கட்டணத்தை உயர்த்தியுள்ளார்கள் என்று சட்டப்பேரவையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கனத்த குரலுடன் தெரிவித்திருக்கிறார். மேலும் கடந்த 3 ஆண்டுகளாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் சொன்ன வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டு விட்டதா? மாதம் மின்கட்டணம் என்று சொன்ன ஸ்டாலின் அவர்கள் அதை ஏன் பயன்படுத்தவில்லை? குறிப்பாக மதுவிலக்கை அமல்படுத்தவில்லை. மேலும் அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று கூறினார். தேர்ந்தெடுக்கப்பட்ட குடும்ப தலைவிகளுக்கே தற்பொழுது 1000 ரூபாய் சரியாக முறையில் வழங்கப்படுவதில்லை என்ற புகார்களும் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது. மேலும் போக்குவரத்து மிகவும் மோசமாக இருப்பதாகவும், பயணிகள் அவதிக்கு உள்ளாக்கப்படுவதாகவும் புகார்களும் எழுந்துள்ளது. சட்டப்பேரவையில் எடப்பாடி கேட்ட ஒவ்வொரு கேள்விகளும் ஸ்டாலினை ராஜினாமா செய்யும் அளவிற்கு தூண்டிவிட்டது என்றே கூறலாம். அதானிக்கும் ஸ்டாலினுக்கும் தொடர்பு இருப்பது உண்மைதான். 950 கோடி நடைபெற்றிருக்கின்ற ஊழலும் உண்மைதான் என்பதை எடப்பாடி பேசியிருக்கின்ற வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது.